இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி, என்னம்மா ஜாதகம்லாம் பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? நல்ல விஷயம் தானே சொன்னாங்க. சிவாவுக்கு மட்டும்தாம்மா ஜாதகம் இருந்துச்சு. ஜனனிக்கு ஜாதகம் இல்ல. சிவா ஜாதகத்தை மட்டும்தான் பார்த்தோம். அப்படியா? என்ன சொன்னாங்க? நல்ல விஷயம் தானே சொன்னாங்க. ஐயா வேற ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அப்ப கண்டிப்பா நல்ல செய்திதான். கூடிய சீக்கிரமே இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதான். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. என்னம்மா இவ்ளோ சந்தோஷப்படுறியே? உனக்கு எதுவும் கவலை இல்லையா? எதுக்குமா கவலை? உண்மைய சொல்லு. உனக்கு கவலை இருக்கா இல்லையா? ஏன் கவலை? நான் இதுக்காக கவலைப்படணும்? சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. நான் இதுக்குமா கவலைப்படணும்? இந்தாங்க. சிவா கூட வாழணும்னு உனக்கு எவ்வளவு ஆசை இருந்துச்சு. எவ்வளவு அவனை காதலிச்ச. சிவாவுக்காக நீ என்னெல்லாம் பண்ண. இப்ப எல்லாமே மாறி போச்சு. உன் மனசுல கைய வச்சு சொல்லு. உனக்கு கவலையே இல்லையா? ஐயாவுக்கு காஃபி கொடுத்துட்டு வரேன். நில்லு, சொல்லிட்டு போ. உனக்கு கவலை இல்லையா? நான் பொய் சொல்ல மாட்டேமா. எனக்கு பொய் சொல்லவே பிடிக்காது. ஆனா உண்மையை சொல்ல இப்ப பிடிக்கல. நீ சொல்லிட்டு தான் போகணும். உனக்கு கவலை இருக்கா இல்லையா? கவலை இருந்தது. கவலை இல்லைன்னு நான் சொன்னா அது பொய் ஆயிடுமா? ஆனா பிராக்டிக்கல்னு ஒண்ணு இருக்கே. சிவாவும் ஜனனியும் வாழணும் தான் விதி. அந்த விதிப்படிதானே நடக்குது. எல்லாத்துக்கும் மேல நமக்கு பிடிச்சவங்க நல்லா இருந்தாங்கன்னா அந்த சந்தோஷமே நமக்கு போதும். சிவாவுக்கு குழந்தை பிறந்து இந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா. ஆனா இது பொய் இல்ல, உண்மை. துளசி, உனக்கு ஏன் இப்படி விதின்னு எனக்கு புரியலம்மா. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு இந்த மாதிரி சோதனை வந்திருக்க கூடாது. அம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க. கண்ணெல்லாம் கலங்க கூடாது. நான் சிவாவை மட்டும்தான் இழந்தேன். ஆனா அம்மா, ஐயா, பாட்டி அப்படின்னு இந்த வீட்டுல நிறைய உறவுகள் கிடைச்சிருக்கு. இந்த சந்தோஷமே இந்த ஜென்மத்துல போதும். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இதுவும் உண்மைதான்.